அண்மைச் செய்தி. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று பலத்த தரைக்காற்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என வானிலை மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று பலத்த தரைக்காற்று வீசும் எனவும் அது மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தகவல்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், தகவல்கள். துர்கா புயலின் காரணமாக இன்று தென் தமிழக பகுதிகளில் தரைக்காற்றுடைய வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் என்ற அளவுல வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. ஏற்கனவே பாம்பன்ல மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல காற்றுடைய வேகம் பதிவாகி இருக்கிறது. இதனால பாம்பன் பகுதிகளில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தென் மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகளில் இன்றைய தினம் காற்றுடைய வேகம், அதாவது தரைக்காற்றுடைய வேகம் என்பது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்று வட தமிழக மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகளில் தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்கள் எல்லாம் இன்று அதிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல அந்த மாவட்டங்கள்ல கனமழை, அதிகனமழை என்ற அளவுல பெய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து காற்றுடைய போக்கு என்பது தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல 2 தினங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நாளை தினமும் தமிழ்நாட்டில் காற்றுடைய வேகம் இன்று வீசக்கூடியதை விட மேலும் அதிகரித்து வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல நாளை தினம் தரைக்காற்றுடைய வேகம் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதாவது புயலினுடைய ஒரு உச்சபட்ச வேகமான 90 கிலோமீட்டர் வேகம் என்ற அளவுல அதோட காற்று வீசக்கூடும் என்று சொல்லியிருக்காங்க. புயல் என்ற நிலையை தாண்டி அது வலுவிழந்தால்தான் 90 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலான காற்றினுடைய வேகம் இருக்கக்கூடும். தற்பொழுது புயல் என்ற நிலையிலே இருக்கக்கூடும் என்பதனால அதோடைய முழு அளவிலான காற்றின் பலம் தமிழ்நாட்டினுடைய டெல்டா மாவட்டங்கள் மீது நாளைய தினம் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் நாளைய தினம் டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் வீசக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கடலோர மாவட்டங்கள்ல நாளைய தினம் காற்றுடைய வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசக்கூடும் எனவும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. புயலினுடைய மையப்பகுதி டெல்டாவை ஒட்டி இருப்பதற்கான கடலோர பகுதியில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால டெல்டா மாவட்டங்களில் அதனுடைய வேகம் 90 கிலோமீட்டர் வேகத்திலையும், அதே நேரத்தில் புயலினுடைய வால் பகுதி தென் மாவட்டங்கள் மீது இருப்பதனால டெல்டா மாவட்டத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் தென் மாவட்ட கடலோர மாவட்டங்கள் மீது மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்திலும், அதே போன்று புயலுடைய முன்பகுதியாக இருக்கக்கூடிய வட மாவட்டங்களான சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் மீது காற்றுடைய வேகம் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று அதிகபட்சமாக 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும், மற்ற தமிழக கடலோர மாவட்டங்கள்ல காற்றுடைய வேகம் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசக்கூடுவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதிக்கு பிறகாக இது வலுவிழந்து தமிழ்நாட்டினுடைய வடகடலோர மாவட்டங்களை விட்டு விலகிச் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதனால டிசம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் காற்றினுடைய வேகமோ அல்லது மழைக்கான வாய்ப்போ பெரிய அளவுல இருக்காது என்று வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 1ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பாக அமையும் என்று வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வகையில சென்னையை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா சென்னையில இன்றைய தினம் காற்றுடைய வேகம் என்பது மணிக்கு அதிகபட்சமாக, அதாவது வானிலை ஆய்வு கொடுத்திருக்க அடிப்படையில இன்றைய தினம் அதிகபட்சமாக சென்னையில மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுவதற்கான வாய்ப்பும், நாளை தினம் அதிகபட்சமாக காற்றுடைய வேகம் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்திலும், நாளை மறுநாள் டிசம்பர் 30ஆம் தேதி அதிகபட்சமாக சென்னையில காற்றுடைய வேகம் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.